Hi, hello friends. நான் டாக்டர் சுகன்யா ராஜ்குமார் and welcome to URUV ILLAM. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சாயில் மிக்ஸ், அதாவது வந்து உங்கள் ஒரு டெரஸில் வைக்க போகிற பாட்ஸ்க்கோ இல்லை இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற வீட்டுக்கு செடி வைக்கிற பாட்ஸில் என்ன மாதிரி சாயில் மிக்ஸ் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த சாயில் மிக்ஸ் எப்பயுமே வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்கணும், ஏரேட்டடாக இருக்கணும், ஸோ தட் உங்கள் செடிங்க ரொம்ப நல்ல ரூட்ஸ் எல்லாம் நல்லா க்ரோ ஆகிறதுக்காக. அண்ட் தென் டெரஸில் வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதனால் வந்துட்டு லைட் வெயிட்டாக எப்படி சாயில் மிக்ஸ் பண்ணலான்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, சாயில் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்டன் சாயில், எனி கார்டன் சாயில், லைக் நான் எடுத்துக்கிறது வந்து ரெட் சாயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து நான் வந்துட்டு நர்சரியில் வாங்கினது தான். நீங்கள் வந்து பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கார்டன் சாயில், எனி கார்டன் சாயில் ஒரு பார்ட் வந்து கொக்கோ பீட் வந்துட்டு எதுக்கு நம்ம கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொக்கோ பீட் வந்து ஏரேஷனுக்காக அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களோட சாயில் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த ரொம்ப ஏரேட்டடாக இருக்கிறனால உங்கள் ரூட்ஸ் வந்து நல்லா, செடியோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் கொக்கோ பீட் ஆட் பண்ணுறோம். ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா வந்து மேன்யூர், எனி மேன்யூர், ஆர்கானிக் மேன்யூர், கவு மேன்யூராக இருக்கலாம், இல்லை கோட் மேன்யூராக இருக்கலாம், இல்லை எனி மேன்யூர் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா மேன்யூர் இல்லைன்னா வந்து கம்போஸ்ட் போடலாம், இல்லை வெர்மி கம்போஸ்ட் போடலாம். எனி திங் நீங்கள் வந்து போடலாம். அதில் ஒரு பார்ட் வந்து ஆர்கானிக் மேன்யூர். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 கை இருக்கிற மாதிரி வந்துட்டு நீம் கேக், அதாவது வேப்பம் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த தொட்டிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தொட்டிக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டுக்கோங்க, ஸோ தட் வந்து கீழே வந்து எதுவும் இதாகாமல் இருக்கும், அழுக்காகாமல் இருக்கும். ஒரு பார்ட் கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். ஒரு பார்ட் கொக்கோ பீட், ஒரு பார்ட் ஆர்கானிக் மேன்யூர். ஓகே, நான் எடுத்துருக்கிறது கவு மேன்யூர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஒரு பார்ட் ஆஃப் கார்டன் சாயில், 1 part ஆஃப் கொக்கோ பீட் அண்ட் 1 part ஆஃப் கவு மேன்யூர் ஆர் எனி ஆர்கானிக் மேன்யூர். ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்கானிக் மேன்யூர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கை நீம் கேக் எதுக்கு போடுறோன்னா, எதுவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வந்துட்டு ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்றனால, எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் செடிக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நீம் கேக் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகே, இந்த மாதிரி வாட்டர் போர் பண்ணும்போது எல்லாம் முடிச்ச பிறகு வாட்டர் போர் பண்ணுங்கள். வாட்டர் போர் பண்ணி முடித்தோடனே யூ மேக் ஷுர் இந்த வாட்டர் வந்துட்டு வெளியே வருதா, ஒழுங்காக ட்ரெயின் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் நம்ம மேக் ஷுர் பண்ணிக்கிறோம் நம்ம வந்துட்டு மொத்தமாக எல்லா ரூட்ஸ்க்கும் வந்துட்டு வாட்டர் போயிருக்கு, ஃபுல் சாயில் வந்து நல்லா வெட்டாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கல்ல எப்படி சாயில் மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து பிளான் பண்ணணும் செடியை அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வியூஸை, அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு.
தேங்க்யூ ஸோ மச்.